गौराङ्गेर द्युतिपद यादन सम्पद ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் மத்தியலீலை அத்தியாயம் 10. மகாபிரபு ஜெகநாத பூரிக்கு திரும்புதல். போதிய மழையின்றி துன்பப்படும் தானிய வயல்களைப் போன்ற பக்தர்களின் மீது நீரை வழங்கும் மேகம் போன்றவரான பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பிரிவு பஞ்சத்தை போன்றதாகும். ஆனால் அவர் திரும்பும்போது அது அழிவிலிருந்து தானியங்களை காக்கும் அமிர்த மழையை போன்றதாகும். எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்யருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் நித்யானந்த பிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அத்வைத ஆச்சாரியருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ கௌர பக்தர்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியாவிற்கு புறப்பட்ட சமயத்தில் மன்னர் பிரதாபருத்ரர் சார்வபௌம பட்டாச்சாரியரை தமது அரண்மனைக்கு அழைத்தார். சார்வபௌம பட்டாச்சாரியரை சந்தித்த பொழுது மன்னர் அவருக்கு உரிய இருக்கையையும் எல்லா மரியாதையையும் வழங்கி அவரிடமிருந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பற்றிய தகவல்களை விசாரித்தார். பட்டாச்சாரியரிடம் மன்னர் கூறினார், வங்காளத்திலிருந்து ஒரு மனிதர் வந்திருப்பதாகவும் அவர் தங்களது இல்லத்தில் தங்கியிருப்பதாகவும் அவர் மிக மிக கருணை வாய்ந்தவர் என்றும் கேள்விப்பட்டேன். அந்த மனிதர் உங்களுக்கு பெரும் கருணையை வழங்கியதாக நான் பலர் கூற கேட்டேன். தற்பொழுது நீங்கள் என் மீது கருணை கொண்டு அவருடன் ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பட்டாச்சாரியர் பதிலளித்தார், நீங்கள் கேள்விப்பட்டவை அனைத்தும் உண்மையே. ஆனால் நீங்கள் அவரை சந்திப்பதை பொறுத்தவரையில் அதற்கு ஏற்பாடு செய்தல் மிகவும் கடினமானதாகும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உலக விவகாரங்களில் பற்றற்ற சந்நியாசி, தனிமையான இடங்களில் வசிப்பவர். அவர் கனவில் கூட மன்னருக்கு தரிசனம் வழங்க மாட்டார். இருப்பினும் நான் எப்படியாவது அந்த சந்திப்பிற்கு உங்களுக்காக ஏற்பாடு செய்திருப்பேன். ஆனால் அவர் தற்பொழுது தென்னிந்திய பயணத்தை மேற்கொண்டுள்ளார். மன்னர் வினவினார், ஜெகநாதருடைய இருப்பிடத்தை விட்டு அவர் சென்றது ஏன்? பட்டாச்சாரியர் பதிலளித்தார், மனிதருக்கு இது ஒரு லீலை. மாபெரும் சாதுக்கள் தீர்த்த ஸ்தலங்களை தூய்மை செய்வதற்காக அங்கே செல்கின்றனர். அதற்காகவே சைதன்ய மகாபிரபு பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று அங்குள்ள பல்வேறு கட்டுண்ட ஜீவன்களை விடுவிக்கின்றார் என்று கூறி ஸ்ரீமத் பாகவதத்தில் 1:13 ஸ்லோகத்தை கூறுகிறார். பவத்விதா பாகவதா தீர்த்தா பூதா ஸ்வயம் விபோ தீர்த்தே குர்வந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிருதா. தங்களைப் போன்ற மேன்மையான பக்தர்கள் தீர்த்த ஸ்தலங்களின் சுரூபமாக விளங்குகின்றனர். பகவானை எப்பொழுதும் இதயத்தில் தாங்கி செல்வதால் தூய்மையான உங்களால் அந்த தீர்த்த ஸ்தலங்களை கூட தூய்மைப்படுத்த முடியும். மாமன்னர் யுதிஷ்டிரரால் விதூரரிடம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பேசப்பட்டது இந்த ஸ்லோகம். தீர்த்த ஸ்தலங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் வீழ்ச்சியுற்ற கட்டுண்ட ஆத்மாக்களை உய்விப்பதற்காகவும் வைஷ்ணவர் அங்கே பயணம் செய்கிறார். இது வைஷ்ணவரின் கடமைகளில் ஒன்றாகும். உண்மையில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒரு ஜீவன் கிடையாது. அவர் சாக்ஷாத் பரம புருஷ பகவான். எனவே அவர் முற்றிலும் சுதந்திரமான அதிகாரி. இருந்தும் பக்தர் என்னும் நிலையிலிருந்து அவர் ஒரு பக்தருடைய செயல்களை ஆற்றுகிறார். இதை கேட்ட மன்னர் பதிலளித்தார், அவர் இங்கிருந்து செல்வதற்கு நீங்கள் ஏன் அனுமதி அளித்தீர்? அவரது தாமரை திருவடிகளில் விழுந்து அவரை இங்கேயே ஏன் தக்க வைக்கவில்லை? சார்வபௌம பட்டாச்சாரியார் பதிலளித்தார், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சாக்ஷாத் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். அவர் முற்றிலும் சுதந்திரமானவர். அவர் சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரே என்பதால் யாரையும் சார்ந்தவர் அல்ல. இருந்தும் என்னால் முடிந்த அளவு அவரை இங்கேயே தங்க வைக்க கடினமாக முயன்றேன். ஆனால் அவர் முற்றிலும் சுதந்திரமான பரமபுருஷ பகவான் என்பதால் என்னால் வெற்றி அடைய முடியவில்லை. மன்னர் கூறினார், பட்டாச்சாரியரே, நீங்கள் அனுபவமிக்க பண்டிதர்களில் சிரோமணி. எனவே நீங்கள் சைதன்ய மகாபிரபுவை பகவான் கிருஷ்ணர் என்று உரைக்கும் பொழுது நானும் அதனையே உண்மை என்று ஏற்கிறேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு திரும்பி வரும்பொழுது
அவரை ஒரே ஒரு முறை பார்த்து எனது கண்களை பக்குவப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். சார்வபௌம பட்டாச்சாரியார் பதிலளித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விரைவில் இங்கே திரும்பி வருவார். அவர் தங்குவதற்காக தனிமையாகவும் அமைதியாகவும் இருக்கும் ஓர் அருமையான இடத்தினை தயார் செய்ய நான் விரும்புகிறேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இருப்பிடம் தனிமையானதாகவும் ஜெகநாதரின் கோயிலுக்கு அருகிலும் இருக்க வேண்டும். இந்த கோரிக்கையினை யோசித்து பார்த்து அவருக்கு ஒரு நல்ல இடத்தினை வழங்குவீராக. மன்னர் பதிலளித்தார். காஷி மிஸ்ரரின் இல்லம் உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி உள்ளது. அது கோயிலுக்கு அருகிலும் மிகவும் தனிமையாகவும் அமைதியாகவும் உள்ளது. இவ்வாறு கூறிய பின்னர் மகாபிரபுவின் வருகைக்காக மன்னர் மிகுந்த ஏக்கத்துடன் காத்திருந்தார். சார்வபௌம பட்டாச்சாரியர் காஷி மிஸ்ரரின் இல்லத்திற்கு சென்று மன்னரின் விருப்பத்தினை தெரிவித்தார். கோரிக்கையினை கேட்ட காஷி மிஸ்ரர், எல்லா பிரபுக்களின் பிரபுவான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எனது இல்லத்தில் தங்குவதற்கு நான் மிகவும் பாக்கியசாலியாவேன். இவ்வாறாக புருஷோத்தம க்ஷேத்திரம் என்று அறியப்படும் ஜெகநாதபுரியில் வசிப்பவர்கள் அனைவரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை மீண்டும் சந்திப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தனர். மகாபிரபுவை மீண்டும் சந்திப்பதற்காக ஏக்கம் ஜெகநாதபுரியில் வசித்தவர்கள் அனைவரிடமும் பல மடங்கு அதிகரித்த சமயத்தில் மகாபிரபு தென்னிந்தியாவிலிருந்து திரும்பி வந்தார். மகாபிரபுவின் வருகையினை கேள்விப்பட்டு அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் அனைவரும் சார்வபௌம பட்டாச்சாரியரிடம் சென்று பின்வருமாறு மொழிந்தனர். அருள் கூர்ந்து நாங்கள் அனைவரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். உங்களுடைய கருணையினால் மட்டுமே நாங்கள் மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் தஞ்சமடைய இயலும். அம்மக்களிடம் பட்டாச்சாரியர் பதிலளித்தார். நாளை மகாபிரபு காஷி மிஸ்ரரின் இல்லத்திற்கு செல்வார். நீங்கள் அனைவரும் அவரை அங்கே சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன். மறுநாள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சார்வபௌம பட்டாச்சாரியருடன் இணைந்து பெரும் உற்சாகத்துடன் பகவான் ஜெகநாதரை தரிசிப்பதற்காக கோயிலுக்கு சென்றார். பகவான் ஜெகநாதரின் எல்லா சேவகர்களும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு ஜெகநாதரின் மகா பிரசாதத்தை வழங்கினர். அதற்கு கைமாறாக சைதன்ய மகாபிரபு அவர்கள் அனைவரையும் ஆலிங்கனம் செய்தார். பகவான் ஜெகநாதரை தரிசித்துவிட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோயிலில் இருந்து புறப்பட்டார். அப்பொழுது பட்டாச்சாரியர் அவரை காஷி மிஸ்ரரின் இல்லத்திற்கு அழைத்து சென்றார். காஷி மிஸ்ரரின் இல்லத்திற்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வந்தபொழுது காஷி மிஸ்ரர் உடனடியாக மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து தமது வீட்டை மட்டுமின்றி தம்மையும் சேர்த்து அவரிடம் ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு காஷி மிஸ்ரருக்கு தமது 4 கரங்களை கொண்ட ரூபத்தினை காட்டினார். மகாபிரபு அவரை தமது சேவையில் ஏற்று ஆலிங்கனம் செய்தார். அடுத்ததாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்தில் அமர்ந்தார். பகவான் நித்யானந்த பிரபுவினால் தலைமை தாங்கப்பட்ட எல்லா பக்தர்களும் அவரை சூழ்ந்து கொண்டனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது வசிப்பிடத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சியுற்றார். அங்கே அவருடைய தேவைகள் அனைத்தும் நிறைவாக அமைந்திருந்தன. சார்வபௌம பட்டாச்சாரியர் கூறினார், பிரபுவே, இந்த இடம் உங்களுக்கு தகுதியானது. நீங்கள் அருள் கூர்ந்து இதனை ஏற்க வேண்டும் என்பது காஷி மிஸ்ரரின் ஆசையாகும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், என்னுடைய உடல் உங்கள் அனைவருக்கும் உரியது. எனவே நீங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதை நான் சம்மதிக்கிறேன். அதனைத் தொடர்ந்து சார்வபௌம பட்டாச்சாரியர் மகாபிரபுவின் வலப்புறத்தில் அமர்ந்தபடி புருஷோத்தமவாசிகள் அனைவரையும் அறிமுகப்படுத்தினார். பட்டாச்சாரியர் கூறினார், அன்புள்ள பிரபுவே, இம்மக்கள் அனைவரும் நீலாச்சலத்தில், அதாவது ஜெகநாத்புரியில் வசிக்கின்றனர். உங்களை சந்திப்பதற்கு பெரும் ஏக்கம் கொண்டுள்ளனர். தாகம் கொண்ட சாதகப் பறவை எவ்வாறு இருக்குமோ அவ்வாறே இம்மக்கள் அனைவரும் நீங்கள் இங்கு இல்லாத பொழுது வருத்தத்தில் அழுது கொண்டிருந்தனர். அருள் கூர்ந்து இவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சார்வபௌம பட்டாச்சாரியர் முதலில் ஜனார்தனரை அறிமுகப்படுத்தினார். இவர் ஜனார்தனர், பகவான் ஜெகநாதரின் சேவகர்.
இவர் பகவானுடைய தெய்வீக திருமேனி புதுப்பிக்கப்படும் காலத்தில் அவருக்கு தொண்டாற்றுகிறார். சார்வபௌம பட்டாச்சாரியார் தொடர்ந்தார். இவர் கிருஷ்ணதாசர், தங்க கைத்தடியினை எடுத்து செல்பவர். இவர் சிக்கி மஹீதி, எழுத்துப்பணியில் பொறுப்பாளியாக உள்ளார். இவர் வைஷ்ணவர்களில் தலை சிறந்தவரான பிரத்யும்ன மிஸ்ரர். இவர் ஜெகநாதரின் பெரும் சேவகர். இவரது பெயர் தாசர். இவர் முராரி மஹீதி, சிக்கி மஹீதியின் சகோதரர். தங்களது தாமரை திருவடிகளை தவிர இவருக்கு வேறு கதி எதுவும் இல்லை. இங்கே சந்தனேஸ்வரர், சிம்ஹேஸ்வரர், முராரி பிராமணர் மற்றும் விஷ்ணுதாசர் உள்ளனர். இவர்கள் அனைவரும் உங்களது தாமரை திருவடிகளை இடையறாது தியானம் செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். இவர் பரமானந்த பிரகராஜர். மிகவும் புத்திசாலியான இவர் மகாபாத்திரர் என்றும் அறியப்படுகிறார். இவ்வெல்லா தூய பக்தர்களும் ஜெகநாத்புரியின் அணிகலன்களாக சேவை செய்கின்றனர். இவர்கள் எப்பொழுதும் உங்கள் தாமரை திருவடிகளை ஏகாந்தமாக தியானிக்கின்றனர். இவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அனைவரும் தரையில் விழுந்து தண்டம் சமர்ப்பித்தனர். அவர்களின் மீது பெரும் கருணை கொண்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆலிங்கனம் செய்தார். அச்சமயத்தில் பவானந்தராயர் தம்முடைய 4 மகன்களுடன் வந்து சேர்ந்தார். அவர்கள் அனைவரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளின் முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்தனர். சார்வபௌம பட்டாச்சாரியர் தொடர்ந்தார். இவர் பவானந்தராயர். ஸ்ரீ ராமானந்தராயர் இவரது முதல் மகனாவார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பவானந்தராயரை அரவணைத்து அவரது மகனான ராமானந்தராயரை பற்றி பெருமதிப்புடன் பேசினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பவானந்தராயரை பின்வருமாறு கூறி மதிப்பளித்தார். ராமானந்தராயரை போன்ற ரத்ன புத்திரரை பெற்றுள்ள மனிதரின் பெருமைகளை இந்த ஜடவுலகில் யாராலும் விவரிக்க இயலாது. நீங்கள் சாக்ஷாத் மாமன்னர் பாண்டு. உங்களுடைய மனைவி சாக்ஷாத் குந்தி தேவி. உங்களுடைய பேரறிவு கொண்ட மகன்கள் அனைவரும் 5 பாண்டவர்களின் பிரதிநிதிகளாவார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் புகழ்ச்சியை கேட்ட பவானந்தராயர் பணிவுடன் உரைத்தார். நான் 4வது வர்ணத்தை சார்ந்தவன், ஜட விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவன், மிகவும் இழிவடைந்தவன். இருந்தும் நீங்கள் என்னை தீண்டியுள்ளீர். நீங்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதற்கு இதுவே அடையாளமாகும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையினை பாராட்டிய பவானந்தராயர் மேலும் கூறினார். என்னுடைய இல்லம், செல்வம், சேவகர்கள் மற்றும் 5 மகன்களுடன் என்னையே நான் உங்களின் தாமரை திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன். வாணிநாதர் என்ற இந்த மகன் எப்பொழுதும் உங்களுடைய தாமரை திருவடிகளில் இருந்து உங்களுடைய கட்டளைகளை உடனடியாக கவனித்து தொண்டு புரிவார். பிரியமான பிரபுவே, என்னை உங்களுடைய உறவினராக கருதுங்கள். எதற்கும் தயக்கம் வேண்டாம். எந்த தருணத்தில் எதை விரும்பினாலும் அதற்கான கட்டளையை எனக்கு தயக்கமின்றி வழங்குவீராக. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பவானந்தராயரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் எனக்கு வெளியால் இல்லை. நான் இதனை தயக்கமின்றி ஏற்கிறேன். பிறவி தோறும் நீங்கள் உங்களுடைய வம்சத்தினருடன் இணைந்து என் சேவகராக இருந்து வந்துள்ளீர். ஸ்ரீ ராமானந்தராயர் இன்னும் 7 நாட்களில் வருகிறார். அவர் வந்தவுடன் என்னுடைய விருப்பங்கள் பூர்த்தி அடையும். அவரது சங்கத்தில் நான் மட்டமற்ற மகிழ்ச்சியை பெறுவேன். இவ்வாறு கூறிய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பவானந்தராயரை அரவணைத்தார். அதன் பின்னர் தமது தாமரை திருவடிகளை அவரது மகன்களுடைய தலையில் பதித்தார். அதன் பிறகு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பவானந்தராயரை அவரது இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார். வாணிநாத பட்டநாயகரை மட்டும் தமது அந்தரங்க சேவையில் வைத்துக் கொண்டார். அதன் பின்னர் சார்வபௌம பட்டாச்சாரியர் எல்லா மக்களையும் அங்கிருந்து செல்லும்படி கேட்டுக்கொண்டார். சிறிது நேரம் கழித்து தென்னிந்திய பயணத்தில் தம்முடன் வந்திருந்த காலகிருஷ்ணதாசரை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அழைத்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், பிரியமான பட்டாச்சாரியரே, என்னுடன் தென்னிந்தியாவிற்கு வந்த இந்த மனிதரின் நடத்தையை பற்றி சிறிது கேளுங்கள். இவர் என்னுடைய சங்கத்தினை கைவிட்டு பட்டதாரியுடன் உறவு கொண்டார். ஆனால் நான் இவரை அவர்களுடைய உறவிலிருந்து காப்பாற்றி என்னுடன் இங்கு அழைத்து வந்துள்ளேன். நான் இவரை இங்கே அழைத்து வந்துவிட்டேன். இப்பொழுது விடை கொடுத்து அனுப்புகிறேன். இவர் விரும்பும் இடத்திற்கு செல்லலாம். இனிமேல் இவருக்கு நான் பொறுப்பாளி அல்ல.
மகாபிரபு தம்மை புறக்கணித்து விட்டதை கேட்டு காலகிருஷ்ணதாசர் அழத் தொடங்கினார். இருப்பினும் அவரை கண்டுகொள்ளாத ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மதிய உணவினை ஏற்பதற்காக உடனடியாக அங்கிருந்து சென்றார். அதனைத் தொடர்ந்து நித்யானந்த பிரபுவின் தலைமையில் ஜெகதானந்தா, முகுந்தா, தாமோதரா ஆகியோர் இணைந்து ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை பற்றி யோசிக்கத் தொடங்கினர். பகவானின் 4 பக்தர்களும் கருதினர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகநாத்பூரிக்கு வந்துவிட்டதை பற்றி சச்சி மாதாவிற்கு தெரிவிப்பதற்காக வங்காளம் செல்வதற்கு நமக்கு ஒருவர் தேவைப்படுகிறார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் வருகையை பற்றி கேள்விப்பட்டு அத்வைதர், ஸ்ரீவாசர் முதலிய பக்தர்கள் பலரும் அவரை காண்பதற்காக நிச்சயம் வருவர். எனவே நாம் கிருஷ்ணதாசரை வங்காளத்திற்கு அனுப்புவோமாக. இவ்வாறு கூறி அவர்கள் கிருஷ்ணதாசரை பகவானின் சேவையில் ஈடுபட வைத்தனர். அவருக்கு உறுதியும் வழங்கினர். மறுநாள் எல்லா பக்தர்களும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் கூறினர், வங்காளம் செல்வதற்கு ஒருவருக்கு உத்தரவு கொடுங்கள். தென்னிந்தியா பயணத்திலிருந்து நீங்கள் திரும்பி வந்த செய்தியை பெறாமல் அன்னை சச்சி, அத்வைத பிரபு முதலிய பக்தர்கள் அனைவரும் இன்னும் வருத்தத்தில் உள்ளனர். யாரேனும் ஒருவர் வங்காளத்திற்கு சென்று நீங்கள் ஜெகநாத்பூரிக்கு திரும்பி வந்த நற்செய்தியினை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இதை கேட்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பதிலளித்தார், உங்களது விருப்பம் எதுவோ அதை செய்யுங்கள். இவ்விதமாக காலகிருஷ்ணதாசர் வங்காளத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்குள்ள பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக அவரிடம் ஜெகநாதரின் மகாபிரசாதம் போதுமான அளவில் கொடுத்து அனுப்பப்பட்டது. இவ்வாறாக காலகிருஷ்ணதாசர் வங்காளத்திற்கு சென்றார். முதலில் அவர் நவதீபத்திற்கு சென்று அன்னை சச்சியினை கண்டார். அன்னை சச்சியை சந்தித்த காலகிருஷ்ணதாசர் முதலில் தமது நமஸ்காரங்களை தெரிவித்து மகாபிரசாதத்தினை வழங்கினார். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தென்னிந்திய பயணத்திலிருந்து திரும்பி வந்த நற்செய்தியினை அவளிடம் தெரிவித்தார். இந்த நற்செய்தி அன்னை சச்சி, ஸ்ரீவாஸ் தாகூர் முதலிய நவதீப பக்தர்கள் அனைவருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சியினை வழங்கியது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பூரிக்கு திரும்பிவிட்டதை கேள்விப்பட்டு அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்ததாக கிருஷ்ணதாசர் அத்வைத ஆச்சாரியரின் இல்லத்திற்கு சென்றார். அத்வைத ஆச்சாரியரை நமஸ்கரித்து அவருக்கு மகாபிரசாதம் வழங்கிய பின்னர் கிருஷ்ணதாசர் சைதன்ய மகாபிரபுவை பற்றிய செய்திகளின் முழு விவரத்தையும் அவரிடம் தெரிவித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் வருகையை கேள்விப்பட்டு அத்வைத ஆச்சாரிய கோஸ்வாமி மிகவும் ஆனந்தமடைந்தார். பிரேமையின் பரவசத்தில் அவர் பேரொலி எழுப்பியபடி நீண்ட நேரத்திற்கு ஆடி பாடினார். இந்த மங்களகரமான செய்தியை கேட்டு ஹரிதாஸ் தாகூரும் பரமானந்தம் கொண்டார். அதுபோலவே வாசுதேவதத்தர், முராரி குப்தர் மற்றும் சிவானந்த சேனரும் ஆனந்தமடைந்தனர். வக்ரேஸ்வர் பண்டிட், ஆச்சாரிய நிதி, கதாதார பண்டிட் என அனைவரும் இச்செய்தியினை கேட்டு மிகவும் ஆனந்தமடைந்தனர். ஸ்ரீராம பண்டிதர், தாமோதர் பண்டிதர், ஸ்ரீமான் பண்டிதர், விஜயா, ஸ்ரீதரா ஆகியோரும் இதை கேட்டு மகிழ்ச்சியுற்றனர். ராகவ பண்டிட், நந்தனாச்சாரியா மற்றும் எல்லா பக்தர்களும் மிகவும் மகிழ்ச்சியுற்றனர். எத்தனை பேரை என்னால் குறிப்பிட இயலும். அவர்கள் அனைவரும் உன்னத பரவசத்தை உணர்ந்தனர். அனைவரும் அத்வைதாச்சாரியரின் இல்லத்தில் ஒன்று கூடினர். எல்லா பக்தர்களும் அத்வைதாச்சாரியரின் தாமரை திருவடிகளுக்கு மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணித்தனர். அத்வைத ஆச்சாரியர் அவர்கள் அனைவரையும் ஆலிங்கனம் செய்தார். அத்வைத ஆச்சாரியர் 2-3 நாள்களுக்கு இதனை திருவிழாவாக கொண்டாடினார். அதன் பின்னர் அவர்கள் அனைவரும் ஜெகநாத்புரிக்கு செல்வது என்று ஸ்திரமாக முடிவெடுத்தனர். எல்லா பக்தர்களும் நவதீபத்தில் ஒன்று கூடி அன்னை சச்சியின் உத்தரவை பெற்று நீலாத்ரி எனப்படும் ஜெகநாத்புரிக்கு புறப்பட்டனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் வருகையினை கேள்விப்பட்டு குலீனா கிராமத்தில் வசித்த சத்யராஜர், ராமானந்தா மற்றும் இதர பக்தர்கள் அனைவரும் அத்வைத ஆச்சாரியருடன் இணைந்து கொண்டனர். முகுந்தா, நரஹரி, ரகுநந்தன்
மற்றும் ஸ்ரீகண்ட கிராமத்தை சார்ந்த இதர பக்தர்கள் அனைவரும் அத்வைத ஆச்சாரியரின் இல்லத்திற்கு வந்து ஜெகநாத் பூரிக்கான பயணத்தில் அவருடன் இணைந்து கொண்டனர். அச்சமயத்தில் பரமானந்த பூரி தென்னிந்தியாவிலிருந்து கங்கை கரை ஓரமாக பயணித்து நதியா நகரத்திற்கு வந்திருந்தார். நவதீபத்தில் பரமானந்த பூரி சச்சி மாதாவின் இல்லத்தில் தங்கி உணவருந்தினார். அவள் அவருக்கு தேவையானவை அனைத்தையும் மிக்க மரியாதையுடன் வழங்கினாள். சச்சி மாதாவின் இல்லத்தில் வசித்த பொழுது பரமானந்த புரி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகநாத் புரிக்கு திரும்பிவிட்ட செய்தியினை கேட்டு விரைவில் அங்கு செல்வதற்கு முடிவு செய்தார். திஜா கமலாகாந்தா என்ற பெயரில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பக்தர் ஒருவர் இருந்தார். பரமானந்த பூரி அவரை தம்முடன் அழைத்து கொண்டு ஜெகநாத் புரிக்கு புறப்பட்டார். பரமானந்த பூரி வெகு விரைவில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். மகாபிரபுவும் அவரை கண்டு மிக்க மகிழ்ச்சியுற்றார். மகாபிரபு பிரேமையின் பரவசத்தில் பரமானந்த பூரியின் தாமரை திருவடிகளை வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து பரமானந்த பூரி மகாபிரபுவை பெரும் பரவசத்துடன் ஆலிங்கனம் செய்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், நான் உங்களுடன் வசிப்பதற்கு விரும்புகிறேன். என் மீது கருணை கொண்டு ஜெகநாத் புரியில் அடைக்கலம் பெறுங்கள். பரமானந்த புரி பதிலளித்தார், நானும் உங்களுடன் வசிப்பதற்கே விரும்புகிறேன். அதற்காகவே கௌட தேசமான வங்காளத்திலிருந்து ஜெகநாத் புரிக்கு வந்துள்ளேன். நவதீபத்தில் அன்னை சச்சியும் மற்றெல்லா பக்தர்களும் நீங்கள் தென்னிந்தியாவிலிருந்து திரும்பி வந்ததை கேள்விப்பட்டு மிக்க மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் அனைவரும் உங்களை காண்பதற்காக இங்கு வந்து கொண்டுள்ளனர். ஆனால் அவர்கள் தாமதமாக வருவதைக் கண்டு நான் தனியாக இங்கே விரைந்து வந்துவிட்டேன். காஷி மிஸ்ரரின் இல்லத்தில் ஒரு தனிமையான அறை இருந்தது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அதனை பரமானந்த பூரியிடம் வழங்கினார். அவருக்கு ஒரு சேவகனையும் மகாபிரபு வழங்கினார். மறுநாள் ஸ்வரூப தாமோதரரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மிக நெருங்கிய நண்பராகவும் தெய்வீக ரசத்தின் கடலாகவும் இருந்தார். ஸ்வரூப தாமோதரர் நவதீபத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அடைக்கலத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய பெயர் புருஷோத்தம ஆச்சாரியர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்றதைக் கண்டு புருஷோத்தம ஆச்சாரியர் உன்மத்தம் பிடித்து தாமும் சந்நியாசம் எடுப்பதற்காக உடனடியாக வாரணாசிக்கு சென்றார். சந்நியாசத்தின் இறுதியில் அவருடைய ஆன்மீக குருவான சைதன்யானந்த பாரதி அவருக்கு கட்டளையிட்டார், வேதாந்த சூத்திரத்தை படித்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஸ்வரூப தாமோதரர் மிகச்சிறந்த துறவியும் மிக சிறந்த பண்டிதரும் ஆவார். அவர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரிடம் உடலாலும் மனதாலும் முற்றிலுமாக தஞ்சமடைந்தார். ஸ்ரீகிருஷ்ணரை எந்த தொந்தரவுமின்றி வழிபடுவதற்கு அவர் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தார். எனவே ஏறக்குறைய உன்மத்தம் அடைந்த நிலையில் அவர் சந்நியாசம் ஏற்றார். சந்நியாசம் ஏற்கையில் புருஷோத்தம ஆச்சாரியர் குடுமி மற்றும் பூநூலை துரத்தல் என்னும் விதிமுறையினை பின்பற்றினார். ஆனால் அவர் காவி உடையினை ஏற்கவில்லை. மேலும் சந்நியாச பட்டத்தையும் ஏற்காமல் அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே இருந்தார். தமது சந்நியாச குருவிடமிருந்து அனுமதி பெற்று ஸ்வரூப தாமோதரர் நீலாச்சலத்திற்கு சென்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் தஞ்சமடைந்தார். அதன் பின்னர் கிருஷ்ண பிரேமையில் பகவானுடைய அன்பு தொண்டின் தெய்வீக ரசங்களை அவர் இரவு பகலாக அனுபவித்தார். ஸ்வரூப தாமோதரர் எல்லா பாண்டித்துவத்திற்கும் எல்லையாக இருந்தார். யாருடனும் வார்த்தைகளை பரிமாற மாட்டார். தனிமையான இடத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் எங்கு இருந்தார் என்பதை யாரும் அறியார். ஸ்ரீ ஸ்வரூப தாமோதரர் பிரேமையின் ரூபமாவார். கிருஷ்ணருடனான உறவில் இருக்கக்கூடிய தெய்வீக ரசங்களை பற்றிய பூரண அறிவை கொண்டிருந்தார். அவர் சாட்சாத் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இரண்டாவது சுரூபமாவார். யாரேனும் நூல், ஸ்லோகங்கள் அல்லது பாடங்களை இயற்றி அவற்றை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் முன்பு படிக்க விரும்பினால் அவற்றினை ஸ்வரூப தாமோதரர் முதலில் சரிபார்த்து திருத்துவார். அதன் பின்னரே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவற்றை கேட்பதற்கு ஒப்புக்கொள்வார். பக்தி தொண்டின் சித்தாந்தங்களுக்கு
விரோதமான நூல்களை அல்லது ஸ்லோகங்களை கேட்பதில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒருபோதும் மகிழ்ச்சி அடைய மாட்டார். தெய்வீக ரசங்களின் முரண்பாடுகளை, அதாவது ரசாபாசத்தை கேட்பதை மகாபிரபு விரும்பவில்லை. எல்லா படைப்புகளிலும் சித்தாந்தங்கள் சரியாக உள்ளனவா என்பதை கண்டறிவது ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமியின் வழக்கமாகும். அதன் பின்னரே அவர் அவற்றினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு செவியுறுவதற்கு அனுமதி அளிப்பார். வித்யாபதியின் பாடல்கள், சண்டிதாசரின் பாடல்கள், ஜெயதேவ கோஸ்வாமியின் ஸ்ரீ கீதா கோவிந்தம் ஆகிய பாடல்களை ஸ்ரீ ஸ்வரூப தாமோதரர் படிப்பது வழக்கம். இப்பாடல்களை பாடி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு ஆனந்தம் அளிப்பது அவரது வழக்கம். ஸ்வரூப் தாமோதரர் சங்கீதத்தில் கந்தர்வர்களை போன்றவர். சாஸ்திர விவாதங்களில் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை போன்றவர். எனவே ஸ்வரூப் தாமோதரருக்கு இணையான மேன்மை யாரிடமும் இல்லை என்பது முடிவு செய்யப்பட வேண்டும். ஸ்ரீ ஸ்வரூப் தாமோதரர் அத்வைத ஆச்சாரியருக்கும் நித்யானந்த பிரபுவிற்கும் மிக மிக பிரியமானவராக இருந்தார். ஸ்ரீவாஸ் தாகூரரால் தலைமை தாங்கப்பட்ட எல்லா பக்தர்களுக்கும் உயிர் மூச்சாக இருந்தார். அந்த ஸ்வரூப் தாமோதரர் ஜெகநாத் பூரிக்கு வந்தபொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து ஒரு ஸ்லோகத்தினை உச்சரித்தார். அந்த ஸ்லோகத்தின் பொருளாவது: கருணை கடலான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவே, எல்லா வருத்தத்தையும் எளிதில் விரட்டுவதும், அனைத்தையும் தூய்மைப்படுத்தி ஆனந்தமாக மாற்றுவதும், தெய்வீக ஆனந்தத்தை எழுப்பி எல்லா பௌதிக இன்பங்களை மறைப்பதும், வெவ்வேறு சாஸ்திரங்களுக்கிடையில் ஏற்படும் முரண்பாடுகளையும் சச்சரவுகளையும் தீர்த்து விடுவதும், தெய்வீக ரசங்களை பொழிந்து இதயத்தில் கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும், பக்தி தொண்டினை எப்பொழுதும் ஊக்குவித்து மாதுரிய பிரேமையினை புகழ்வதுமான உங்களுடைய மங்களகரமான காரணமற்ற கருணையினால் எனது இதயத்தினுள் தெய்வீக ஆனந்தம் உதயமாகட்டும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஸ்வரூப் தாமோதரரை உயர்த்தி அவரை ஆலிங்கனம் செய்தார். அவர்கள் இருவரும் பிரேமையின் பரவசத்தில் மூர்ச்சையுற்று விழுந்தனர். அவர்கள் இருவரும் தங்களது நிதானத்தினை மீண்டும் பெற்றபொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பேசத் தொடங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார்: நீங்கள் இங்கு வருவதாக நான் கனவில் கண்டேன். இது மிகவும் மங்களகரமானதாகும். நான் ஒரு குருடனை போன்று இருந்தேன். ஆனால் உங்களுடைய வருகை எனது பார்வையை சீராக்கிவிட்டது. ஸ்வரூப் தாமோதரர் கூறினார்: பிரியமான பிரபுவே, அருள் கூர்ந்து என்னுடைய குற்றங்களை மன்னியுங்கள். நான் உங்களுடைய சங்கத்தினை கைவிட்டு எங்கோ சென்றேன். அது என்னுடைய பெரும் பிழையாகும். எம்பெருமானே, உங்களது தாமரை திருவடிகளுக்கான அன்பின் சாயல் கூட என்னிடம் இல்லை. அந்த அன்பு இருந்திருந்தால் நான் வேறு நாட்டிற்கு எவ்வாறு சென்றிருக்க முடியும்? எனவே நான் மிகப்பெரிய பாவி. நான் உங்களுடைய சங்கத்தினை கைவிட்டேன். ஆனால் நீங்களோ என்னை கைவிடவில்லை. கருணையின் கயிற்றினால் எனது கழுத்தை கட்டி என்னை மீண்டும் உங்களுடைய தாமரை திருவடிகளுக்கு அழைத்து வந்துள்ளீர். அதன் பிறகு ஸ்வரூப் தாமோதரர் நித்யானந்த பிரபுவின் தாமரை திருவடிகளை வழிபட்டார். நித்யானந்த பிரபு அவரை பரவச அன்புடன் அரவணைத்து கொண்டார். நித்யானந்த பிரபுவை வழிபட்ட பின்னர் ஜெகதானந்தர், முகுந்தர், சங்கரர், சார்வபௌமர் என அனைவரையும் ஸ்வரூப தாமோதரர் பொருத்தமான விதத்தில் சந்தித்தார். ஸ்வரூப தாமோதரர் தமது வழிபாட்டிற்குரிய பிரார்த்தனைகளை பரமானந்த புரியின் தாமரை திருவடிகளுக்கும் அர்ப்பணித்தார். அவரும் பரவச அன்புடன் ஸ்வரூபரை ஆலிங்கனம் செய்து கொண்டார். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஸ்வரூப தாமோதரருக்கு தனிமையான இடத்தில் ஒரு வசிப்பிடம் வழங்கினார். நீர் மற்றும் இதர தேவைகளை அவருக்கு வழங்குவதற்காக ஒரு சேவகரையும் நியமித்தார். மறுநாள் சார்வபௌம பட்டாச்சாரியர் முதலிய பக்தர்களின் சங்கத்தில் அமர்ந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண லீலைகளை விவாதித்தார். அச்சமயத்தில் கோவிந்தர் அவ்விடத்திற்கு வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி பணிவுடன் உரைத்தார்: நான் ஈஸ்வர பூரியின் சேவகன். எனது பெயர் கோவிந்தா. பூரி கோஸ்வாமியின் கட்டளையினை பின்பற்றி நான் இங்கே வந்துள்ளேன். உன்னத பக்குவத்தை அடைவதற்காக இந்த ஜட உலகத்திலிருந்து புறப்படுவதற்கு சற்று முன்பாக ஈஸ்வரபூரி நான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் சென்று அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார். காஷீஸ்வரரும் எல்லா தீர்த்தஸ்தலங்களையும் தரிசித்துவிட்டு இங்கு வருவார்.
இருப்பினும் எனது ஆன்மீக குருவின் கட்டளைகளை பின்பற்றி நான் உங்களுடைய தாமரை திருவடிகளில் வசிப்பதற்காக விரைந்து வந்துள்ளேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பதிலளித்தார், என் ஆன்மீக குருவான ஈஸ்வரபூரி எப்பொழுதும் பெற்றோருக்குரிய பாசத்துடன் என் மீது கருணையுடன் நடந்து கொள்கிறார். எனவே தமது காரணமற்ற கருணையினால் உங்களை இங்கே அனுப்பி வைத்துள்ளார். இதனை கேட்ட சார்வபௌம பட்டாச்சாரியார் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் வினவினார், ஈஸ்வரபூரி சூத்திர குடும்பத்திலிருந்து வரும் சேவகனை ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், பரமபுருஷ பகவான் என் ஆன்மீக குருவான ஈஸ்வரபூரி ஆகிய இருவருமே முற்றிலும் சுதந்திரமானவர்கள். எனவே பரமபுருஷரின் கருணையோ ஈஸ்வரபூரியின் கருணையோ எந்த வேத விதிமுறைகளுக்கும் உட்பட்டது அன்று. பரமபுருஷ பகவானின் கருணையானது ஜாதி, குலம் முதலியவற்றின் எல்லைக்கு உட்பட்டது அன்று. விதுரர் ஒரு சூத்திரராக இருந்தார். ஆயினும் கிருஷ்ணர் அவரது இல்லத்தில் உணவருந்தினார். பகவான் கிருஷ்ணரின் கருணை அன்பை மட்டுமே சார்ந்ததாகும். அன்பினால் மட்டுமே வசப்பட்டு பகவான் கிருஷ்ணர் மிகவும் சுதந்திரமாக செயல்படுகிறார். பரமபுருஷ பகவானின் மீதான அன்பினால் செய்யப்படும் செயல்கள் அவர் மீதான மதிப்பு மரியாதையினால் செய்யப்படும் செயல்களை காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு அதிகமான மகிழ்ச்சியை வழங்குவதாக முடிவு செய்யப்படுகிறது. பகவானின் திருநாமங்களை செவியுறுவதால் பக்தன் பரம ஆனந்தத்தில் ஐக்கியமாகிறான். இவ்வாறு கூறிய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோவிந்தரை ஆலிங்கனம் செய்தார். கோவிந்தரோ தமது மரியாதைக்குரிய வந்தனங்களை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் அர்ப்பணித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சார்வபௌம பட்டாச்சாரியரிடம் தொடர்ந்து பேசினார். ஒரு விஷயத்தை சற்று பரிசீலித்து பாருங்கள். ஆன்மீக குருவின் சேவகர் எப்பொழுதும் என்னால் மதிக்கத்தக்கவர். அதன்படி குருவின் சேவகரை என்னுடைய அந்தரங்க சேவையில் ஈடுபடுத்துவது பொருத்தமானதல்ல. இருந்தும் என்னுடைய ஆன்மீக குரு இந்த கட்டளையினை வழங்கியுள்ளார். நான் என்ன செய்ய வேண்டும்? சார்வபௌம பட்டாச்சாரியர் கூறினார், ஆன்மீக குருவின் கட்டளை மிகவும் வலிமையானது. அது மீறப்பட முடியாதது. இதுவே சாஸ்திரங்களின் உபதேசமாகும். ச சுஷ்ருவான் மாதரி பார்கவேன பிதோர் நியோகாத் பிரஹிருதம் விஷுத்வத் பிரத்யக்ரஹீத் அக்ரஜ சாசனம் தத் ஆஜ்ஞா குருநாம் ஹ்ய விசாரணீயா. இந்த ஸ்லோகத்தின் பொருள், தந்தையினால் கட்டளையிடப்பட்ட பரசுராமர் தமது தாயான ரேணுகாவை ஓர் எதிரியை கொல்வதைப் போல் கொன்றார். பகவான் ராமச்சந்திரரின் இளைய சகோதரரான லக்ஷ்மணர் இதை கேள்விப்பட்ட பொழுது தம்மை தமது மூத்த சகோதரரின் சேவையில் உடனடியாக ஈடுபடுத்தி கொண்டு அவரது கட்டளைகளை ஏற்றார். ஆன்மீக குருவின் கட்டளையினை யோசிக்காமல் பின்பற்ற வேண்டும். நிர்விசாரம் குருராஜ்ஞா மயா கார்யா மகாத்மனः ஸ்ரேயோஹி ஏவம் பவத்யஸ்ச மம சைவ விசேஷதः. தந்தையை போன்ற மிகச் சிறந்த நபர்களின் கட்டளையினை சற்றும் யோசிக்காமல் நிறைவேற்ற வேண்டும். ஏனெனில் அது நம் இருவருக்கும் நல்லதிஷ்டத்தினை வழங்கும். குறிப்பாக அது எனக்கு மிகவும் நல்லதாகும். சார்வபௌம பட்டாச்சாரியர் இவ்வாறு கூறிய பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோவிந்தரை ஆலிங்கனம் செய்து தமது திருமேனியின் சேவைகளில் அவரை ஈடுபடுத்தினார். கோவிந்தரை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பிரியமான சேவகராக அனைவரும் மதித்தனர். கோவிந்தரும் எல்லா வைஷ்ணவர்களுக்கும் சேவை செய்து அவர்களுடைய தேவைகளை பார்த்து கொண்டார். இசைக்கலைஞர்களான மூத்த ஹரிதாசர், இளைய ஹரிதாசர் மட்டுமின்றி ரமாய், நந்தாய் ஆகியோரும் கோவிந்தருடன் தங்குவது வழக்கம். அவர்கள் அனைவரும் கோவிந்தருடன் தங்கி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு சேவை செய்தனர். எனவே கோவிந்தரின் நல்ல அதிர்ஷ்டத்தின் எல்லையை யாராலும் வர்ணிக்க இயலாது. மறுநாள் முகுந்த தத்தர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் தெரிவித்தார், பிரம்மானந்த பாரதி உங்களை காண வந்துள்ளார். நீங்கள் அனுமதியளித்தால் அவரை இங்கே அழைத்து வருகிறேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், பிரம்மானந்த பாரதி என்னுடைய ஆன்மீக குருவை போன்றவர். அவரை காண நான் செல்வதே உச்சிதமாகும். இவ்வாறு கூறிய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது பக்தர்களுடன் பிரம்மானந்த பாரதியின் இடத்திற்கு வந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் அவரது பக்தர்களும் பிரம்மானந்த பாரதியை அணுகிய பொழுது
அவர் மான் தோலினாலான உடையை அணிந்திருந்தார். இதை பார்த்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகவும் வருத்தமடைந்தார். பிரம்மானந்த பாரதி மான் தோல் உடுத்தியிருப்பதை கண்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரை காணாதது போல நடித்தார். அவர் முகுந்த தத்தரிடம் வினவினார், எங்கே என்னுடைய ஆன்மீக குருவான பிரம்மானந்த பாரதி? முகுந்த தத்தர் பதிலளித்தார், இங்கே உங்களுக்கு முன்பாகத்தான் பிரம்மானந்த பாரதி உள்ளார். மகாபிரபு பதிலளித்தார், நீங்கள் தவறாக கூறுகிறீர். இவர் பிரம்மானந்த பாரதி அல்லர். நீங்கள் வேறு யாரை பற்றியோ பேசுகிறீர்கள். இவர் நிச்சயமாக பிரம்மானந்த பாரதி அல்லர். உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது. பிரம்மானந்த பாரதி ஏன் மான் தோலை உடுக்க வேண்டும்? பிரம்மானந்த பாரதி ஏன் மான் தோலை உடுத்த வேண்டும்? இதை கேட்ட பிரம்மானந்த பாரதி தமக்குள் எண்ணினார், என்னுடைய மான் தோல் உடை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினால் ஆமோதிக்கப்படவில்லை. இவ்வாறாக தமது தவறினை ஒப்புக்கொண்ட பிரம்மானந்த பாரதி எண்ணினார். அவர் நல்லதையே கூறினார். நான் இந்த மான் தோலினை வெறும் கௌரவத்திற்காக அணிந்துள்ளேன். மான் தோல் உடுத்துவதால் மட்டுமே என்னால் அறியாமையின் கடலை கடக்க இயலாது. இன்றிலிருந்து மான் தோலை உடுத்த மாட்டேன். பிரம்மானந்த பாரதி இதனை முடிவு செய்தவுடன் அவரது மனத்தை அறிந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உடனடியாக சந்நியாசிக்கான துணிகளை எடுத்து வர சொன்னார். பிரம்மானந்த பாரதி தமது மான் தோலை கைவிட்டு சந்நியாச உடையினை அணிந்த மாத்திரத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அங்கு வந்து அவரது தாமரை திருவடிகளில் தமது நமஸ்காரங்களை அர்ப்பணித்தார். பிரம்மானந்த பாரதி கூறினார், நீங்கள் உங்களுடைய நடத்தையின் மூலமாக மக்களுக்கு அறிவுறுத்துகிறீர். நான் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்ய மாட்டேன். இல்லாவிடில் நீங்கள் எனக்கு மரியாதை அளிப்பதற்கு பதிலாக என்னை புறக்கணித்து விடுவீர். இதை கண்டு நான் மிகவும் அஞ்சுகிறேன். தற்போதைய தருணத்தில் நான் 2 பிரம்மன்களை காண்கிறேன். ஒரு பிரம்மன் பகவான் ஜெகநாதர் என்னும் அசையாத பிரம்மன், மற்றொருவர் நீங்களே அசையும் பிரம்மன். அர்ச்சா விக்கிரகமாக இருக்கும் பகவான் ஜெகநாதர் அசையாத பிரம்மனாக உள்ளார். ஆனால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எனப்படும் நீங்கள் அங்கும் இங்கும் அசைபவராக உள்ளீர். நீங்கள் இருவரும் ஒரே பிரம்மனே, இந்த ஜட இயற்கையின் எஜமானரே. ஆனால் நீங்கள் 2 கதாபாத்திரங்களில் நடிக்கின்றீர். ஒன்றில் அசைகின்றீர், மற்றொன்றில் அசைவதில்லை. இவ்விதமாக 2 பிரம்மன்களும் தற்பொழுது புருஷோத்தம க்ஷேத்திரம் என்னும் ஜெகநாத் புரியில் வசித்து வருகின்றனர். 2 பிரம்மன்களில் நீங்கள் பொன்னிறமானவர், மற்றொருவரான பகவான் ஜெகநாதர் கருமை நிறம் கொண்டவர். நீங்கள் இருவரும் முழு உலகையும் விடுவிக்கின்றீர். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பதிலளித்தார், உண்மையை கூற வேண்டுமெனில் உங்களுடைய வருகையினால் தற்பொழுது ஜெகநாதபுரியில் 2 பிரம்மன்கள் உள்ளனர். பிரம்மானந்தர், கௌரஹரி ஆகிய இருவரும் நகருகின்றனர். கருமை நிறம் கொண்ட பகவான் ஜெகநாதர் இறுக்கமாக அமர்ந்து கொண்டு நகருவதில்லை. பிரம்மானந்த பாரதி கூறினார், பிரியமான சார்வபௌம பட்டாச்சாரியரே, அருள் கூர்ந்து எனக்கும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கும் இடையிலான வாதத்தில் நடுவராக செயல்படுங்கள். பிரம்மானந்த பாரதி தொடர்ந்தார், உயிர்வாழி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வீற்றுள்ளான். பரபிரம்மனோ எங்கும் வீற்றுள்ளார். இதுவே வேத சாஸ்திரங்களின் தீர்ப்பாகும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எனது மான் தோலை அகற்றி என்னை தூய்மையாக்கினார். அவர் எங்கும் வீற்றிருப்பவர், எல்லா சக்திகளும் கொண்டவர் என்பதற்கும் நான் அவருக்கு கீழ்ப்படிந்தவன் என்பதற்கும் இதுவே சான்றாகும். அவரது திருமேனி பொன்னிறத்தில் உள்ளது. அவரது முழு உடலும் உருக்கிய தங்கத்தை போன்று காணப்படுகிறது. அவரது உடலின் ஒவ்வொரு பகுதியும் மிகவும் அழகாக வடிக்கப்பட்டு சந்தனத்தால் பூசப்பட்டு உள்ளது. சந்நியாசத்தினை ஏற்று அவர் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கின்றார். அவர் ஹரே கிருஷ்ண மந்திர கீர்த்தனம் என்னும் தமது திருப்பணியில் ஸ்திரமாக நிலை பெற்றுள்ளார். அவர் இருமையை வெளிப்படுத்தும் தம்முடைய சித்தாந்தத்தில் ஸ்திரமாக நிலை பெற்று அமைதியுடன் உள்ளார். விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தின் இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள எல்லா அறிகுறிகளும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் திருமேனியில் காணப்படுகின்றன. அவரது திருக்கரங்கள் சந்தனத்தினாலும் ஸ்ரீ ஜெகநாதரிடமிருந்து பெறப்பட்ட நூல் கயிற்றினாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இவை அவரது அலங்கார வளையல்களாகும். இதை கேட்ட பின்னர் சார்வபௌம பட்டாச்சாரியர் தமது தீர்ப்பினை வழங்கினார். பிரம்மானந்த பாரதி, என்னுடைய பார்வையில் நீங்களே வெற்றி பெறுகிறீர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உடனடியாக கூறினார், பிரம்மானந்த பாரதி கூறியவற்றை நான் உண்மையென ஏற்றுக்கொள்கிறேன்.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தம்மை இவ்வாறு ஒரு சீடனாக வைத்துக்கொண்டு பிரம்மானந்த பாரதியை ஆன்மீக குருவாக ஏற்று கூறினார். ஆன்மீக குருவுடன் செய்யப்படும் வாதத்தில் சீடன் எப்பொழுதும் தோற்கடிக்கப்படுகிறான். பிரம்மானந்த பாரதி உடனடியாக பதிலுரை வழங்கினார். உங்களுடைய தோல்விக்கு காரணம் இதுவல்ல, வேறு காரணம் உள்ளது. பக்தனின் கையில் தோல்வியை சந்திப்பது உங்களது சுபாவம். இதுவும் உங்களுடைய பிரபாவங்களில் ஒன்று. நான் இதனை விளக்குகிறேன், கவனமாக கேளுங்கள். நான் எனது பிறவியிலிருந்தே அருவ பிரம்மனின் மீது தியானம் செய்து வந்துள்ளேன். ஆனால் உங்களை பார்த்த மாத்திரத்தில் நான் கிருஷ்ணரை முழுமையாக உணர்கிறேன். பிரம்மானந்த பாரதி தொடர்ந்தார். உங்களை பார்த்ததிலிருந்து கிருஷ்ணரின் இருப்பினை நான் எனது மனதினுள் உணர்கிறேன். அவரை எனது கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டுள்ளேன். நான் தற்பொழுது பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிக்க விரும்புகிறேன். இவை எல்லாவற்றிற்கும் மேல் எனது இதயத்தினுள் நான் உங்களை கிருஷ்ணராக கருதுகிறேன். எனவே உங்களுக்கு சேவை செய்ய பேராவல் கொண்டுள்ளேன். வில்வமங்கலம் தாகூர் தமது அருவ உணர்வினை கைவிட்டு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் உணர்வை பெற்றார். தற்பொழுது என்னுடைய நிலையும் அதே போன்றே இருப்பதாக உணர்கிறேன். ஏனெனில் என்னுடைய உணர்வும் மாறிவிட்டதே. பிரம்மானந்த பாரதி முடிவாக உரைத்தார். அத்வைத விதீபதிகைர் உபாஸ்யா ஸ்வானந்த சிம்ஹாசன லப்த தீக்ஷா ஷடேன கேனாபி வயம் ஹடேன தாசீகிருதா கோபவது விடேன. பிரம்மானந்த பாரதி முடிவாக உரைத்தார். அத்வைத பாதையில் இருந்தவர்கள் என்னை வழிபட்டு வந்தனர். யோக வழிமுறையில் தன்னுணர்வை பெறுவதற்காக நான் தீட்சை பெற்றிருந்தேன். இருப்பினும் கோபியர்களுடன் எப்பொழுதும் கேளிக்கையில் ஈடுபடும் தந்திரக்கார சிறுவனின் பணிப்பெண்ணாக நான் பலவந்தமாக மாற்றப்பட்டுள்ளேன். இந்த ஸ்லோகம் வில்வமங்கலம் தாகூரால் எழுதப்பட்டது. பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பதிலளித்தார். நீங்கள் கிருஷ்ணரின் மீதான ஆழமான பிரேமையுடன் இருப்பதால் உங்கள் கண்களை எங்கெல்லாம் திருப்புகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய கிருஷ்ண உணர்வினை அதிகரிக்கிறீர்கள். சார்வபௌம பட்டாச்சாரியர் கூறினார், உங்கள் இருவருடைய கூற்றுக்களும் சரியே. கிருஷ்ணர் தம்முடைய கருணையின் மூலமாக நேரடி தர்சனத்தினை வழங்குகிறார். கிருஷ்ண பிரேமை இல்லாவிடில் ஒருவரால் அவரை நேரடியாக காண இயலாது. எனவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையின் மூலமாக பிரம்மானந்த பாரதி கிருஷ்ணரின் நேரடி தரிசனத்தினை அடைந்துள்ளார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், சார்வபௌம பட்டாச்சாரியரே, என்ன பேசுகிறீர்? பகவான் விஷ்ணுவே என்னை காப்பாற்றுங்கள். இத்தகு அதிகப்படியான புகழ்ச்சிகள் நிந்தனையின் மற்றொரு வடிவமே. இவ்வாறு கூறி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரம்மானந்த பாரதியை தம்முடன் அழைத்து கொண்டு தமது இருப்பிடத்திற்கு சென்றார். அன்றிலிருந்து பிரம்மானந்த பாரதி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுடன் வாழ்ந்தார். காலப்போக்கில் ராமபத்ர ஆச்சாரியர், பகவான் ஆச்சாரியர் ஆகிய இருவரும் மகாபிரபுவுடன் இணைந்தனர். அவர்கள் எல்லா கடமைகளையும் துறந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அடைக்கலத்தில் வாழ்ந்தனர். மறுநாள் காசீஸ்வர கோசாயும் அங்கு வந்து சைதன்ய மகாபிரபுவுடன் தங்கினார். மகாபிரபு அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகநாதரின் கோயிலுக்கு செல்லும் பொழுது காசீஸ்வரர் அவருக்கு உதவுவார். அவர் மகாபிரபுவிற்கு முன்பாக சென்று கூட்டத்தை விலக்கி மக்கள் அவரை தீண்டாதபடி கட்டுப்படுத்துவார். எல்லா நதிகளும் கடலை நோக்கி பாய்வதைப் போல் நாட்டில் இருந்த எல்லா பக்தர்களும் இறுதியாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அடைக்கலத்திற்கு வந்தனர். எல்லா பக்தர்களும் அவரிடம் அடைக்கலம் நாடி வந்ததால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்கள் அனைவருக்கும் கருணையை காட்டி தமது பாதுகாப்பின் கீழ் வைத்து கொண்டார். இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை எல்லா பக்தர்களும் சந்தித்ததை நான் விளக்கியுள்ளேன். இந்த விளக்கத்தை கேட்பவர்கள் இறுதியில் அவருடைய தாமரை திருவடிகளில் அடைக்கலம் பெறுவார்கள். ஸ்ரீ ரூபா மற்றும் ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்பொழுதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தத்தினை விளக்குகிறேன். மகாபிரபு தென்னிந்தியாவிலிருந்து ஜெகநாத்புரிக்கு திரும்பி வைஷ்ணவர்களை சந்தித்ததை விளக்கக்கூடிய ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 10வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகிறது.